ஐபிஎல்ல 14 வயசுல வைபவ் சூரியவன்ஷி டெபியூ ஆனாரு. இந்த ஏஜ் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு விஸ்வரூபமா எடுக்க ஆரம்பிச்சது. ஏன்னா கண்டிப்பா அவருக்கு 14 வயசுலாம் இருக்காது, அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும், எல்லாரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பிரச்சனைகள் கூட இதற்கு முந்தைய காலகட்டங்களிலேயே எழுந்திருக்கு. அதனால அதை எல்லாத்தையும் சீர் செய்யும் விதமா இந்த வீரர்களுக்கான வயது பரிசோதனை முறையில சில மாற்றங்களை கொண்டு வரதுக்கு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன மாற்றம், எந்த விதியில பிசிசிஐ திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா 14 முதல் 16 வயதுக்கு உட்பட்டோருக்கான கிரிக்கெட் பிரிவு அப்படின்னு வரும்போது இது ஆண்களுக்கு சொல்றது. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 12 to 15 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அப்படின்னு 2 கேட்டகரியில வச்சிருப்பாங்க. இந்த 2 கேட்டகரியிலையும் விளையாடக்கூடிய வீரர் வீராங்கனைகளுக்கு ஏஜ் பரிசோதனை அப்படிங்கிறது செய்யப்படும். அதாவது அவங்களோட எலும்புல ஒரு பரிசோதனை செய்யப்பட்டு அவங்களோட வயது அப்படிங்கிறது தோராயமா கணக்கிடப்படும். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வயதின் அடிப்படையில் தான் அவங்க எந்த கேட்டகரியில் விளையாடுவாங்க அப்படிங்கிறதும் தேர்வு செய்யப்படும். அதாவது 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் விளையாடுறதுக்கு இவங்க தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கு தான் இந்த சோதனை அப்படிங்கிறது செய்யப்படும். இது ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த வீரர்கள் செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பிசிசிஐயோட விதிகளாக இருந்தது. அதன்படி உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு வீரரோட வயது அப்படிங்கிறது ஒன்றா இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு எக்ஸ் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவரோட எலும்பு பரிசோதனை செய்யும் போது அவரோட வயது 14.8, அதாவது 14 ஆண்டுகள் 8 மாதம் அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அது கூட ஒரு வயசை ஆட் பண்ணி 15.8 அப்படிங்கிற ஒரு நம்பரை கொண்டு வந்துருவாங்க. இதை என்ன சொல்லுவாங்கன்னா கணிதவியல் வயது அப்படின்னு கணக்கிடுவாங்க. ஸோ அப்ப இவரோட வயது 15.8. அப்ப இவர் ஆட்டோமேட்டிக்கா 16 வயசுக்கு கீழே தான் இருக்காரு. அதனால இவர் அந்த 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் விளையாடலாம் அப்படிங்கிறது தான் விதிமுறைகளா இருந்தது. ஆனா இதுல சில வீரர்கள் பிரச்சனையை சந்திச்சாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட உண்மையான அந்த பர்த் சர்டிபிகேட் அடிப்படையிலான வயது அப்படிங்கிறது இருக்கும்ல, அது இதை விட கம்மியா இருக்கும். அதாவது அவருக்கு அந்த வருஷம் அவர் விளையாடும் போது மேத்தமெட்டிக்கல் ஏஜ் 15.8 இருந்திருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வருஷம் வரும்போது அவர் 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் விளையாட முடியாம போயிருக்கும். ஆனா உண்மையில அவரோட பர்த் சர்டிபிகேட்டோட வயது அப்படிங்கிறது 16க்கும் கீழே தான் இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட வீரர்களுக்காக இன்னொரு முறை கூட அவங்களோட எலும்பு பரிசோதனையை செய்யலாம் அப்படின்னு பிசிசிஐ முடிவு பண்ணியிருக்காங்க. அதன்படி 2வது எலும்பு பரிசோதனை செய்யப்பட்டு அதுலேயுமே அவங்களோட வயது 16க்கு கீழே தான் இருக்கு அப்படின்னா அவங்க இன்னொரு ஆண்டு 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவில் விளையாடுறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. இதே தான் மகளிர் பிரிவுக்குமான விதிமுறைகளாக மாற்றியிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்போ இருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதான். ஒவ்வொரு முறையுமே மாநில கிரிக்கெட் போர்டு இருப்பாங்கல்ல, இவங்க தான் இந்த பரிசோதனைகளை செய்வாங்க. அதாவது தங்களோட கிரிக்கெட் போர்டுக்கு புதுசாக வர வீரர்கள் இல்லை ஏற்கனவே அந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள இருக்கிற வீரர்களுக்கு இந்த பரிசோதனை அப்படிங்கிறது ஜூலைல இருந்து ஆகஸ்ட் மாதம் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் செய்யப்படும். ஸோ இந்த பரிசோதனையை மாநில கிரிக்கெட் போர்டு பண்ணும்போது அங்கேயும் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேக்கா ஒரு நபரை கொண்டு, அதாவது யார் அந்த கன்சர்ன் பர்சனோ அவங்க இல்லாமல் அவங்கள விட சின்ன வயசுல இருக்கிறவங்களை யாரையாவது கூப்பிட்டுட்டு அவங்களோட பேரை போட்டு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஃபேக்கா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற பிசிசிஐ இனிமேல் யார் அந்த சம்பந்தப்பட்ட நபரோ அவரோட ஆதார் கார்டு, அண்மையில் எடுக்கப்பட்ட புகைப்படம், இது எல்லாத்தையுமே கொண்டு சப்மிட் பண்ணி அந்த நபர் அந்த ஏஜ் டெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் டெஸ்ட் எப்படி எடுக்கப்படும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ரே மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டாக தான் வரும். அதாவது உங்களோட கையில் இருக்கிற எலும்புகள் எல்லாம் வச்சுட்டு அதோட நீளம் அகலம் இது எல்லாத்தையும் வச்சு இதில் இவரோட வயது அப்படிங்கிறது தோராயமாக இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு தான் கணக்கிடுவாங்க. ஸோ இந்த விதிமுறை அப்படிங்கிறது கிரிக்கெட்ல ஒரு மிகப்பெரிய மாற்றமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா தகுதியான வீரர்கள் யாருமே அவங்களுக்கு ஒரு தண்டனையா எதுவுமே அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல பிசிசிஐ ரொம்பவே அக்கறையா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அதே மாதிரி நிறைய வீரர்களோட அந்த வயது தொடர்பான விமர்சனங்கள்லாம் வரும்போது அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமா பாருங்க எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கும் இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்.